ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். இன்றைக்கி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து ஒரு கிலோ வாங்கிக்கிறேன், மார்கண்டம் வாங்கிக்கிறேன். பொடி பொடியாக வெட்டிக்கின்னு எப்படின்னு பார்க்கலாம். இதுமாரி கட்டமாக வந்து பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இதுமாரி வெட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். சிக்கனை வந்து இதுமாரி பொடி பொடியாக வந்து வெட்டி எடுத்துக்கின்னு இப்போ வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை வந்து க்ளீன் பண்ணிக்கணுன்ட்டா வந்து ஒரு வானலில் வந்து வச்சுக்கணும். அதுமாரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் அளவு. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் வந்து கார மிளகாத்தூள், 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா வந்து சிக்கனில் வந்து தண்ணி விடும், அதனால் வந்து தண்ணி விடக்கூடாது, அதிகமாக கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. உப்பு வந்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும். ஒரு 10 நிமிஷம் வந்து வெந்து வரட்டும். நம்ம தண்ணி கொஞ்சம் தான் விட்டோம், தண்ணி நிறைய கொடுத்து பாருங்கள். இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி நல்லா வற்றி வரணும். இது வெந்து வரட்டும், அப்புறம் பார்ப்போம். தண்ணிலாம் வந்து நல்லா சுண்டிடுது, சிக்கன் வந்து நல்லா வெந்துடுது. இப்போ வந்து அடுப்பை நிறுத்திக்கலாம். ஒரு 5 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து இதுமாரி வெட்டி தண்ணியில் போட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து எடுத்து தண்ணியை வந்து வடிகட்டிடலாம். உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுருவோம். உருளைக்கிழங்கை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். 3 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக வந்து இதுமாரி வெட்டி வச்சுக்கணும். ஒரு துண்டு இஞ்சி வந்து இதுமாரி வெட்டி வச்சுக்கணும், பொடியாக வெட்டி வச்சுக்கணும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து பொடியாக வந்து எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கிறோம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். எண்ணெய் காஞ்சிட்டு பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தை இப்போ போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டுக்கலாம். உப்பு வந்து கறியிலையும் போட்டுக்கிறோம், உருளைக்கிழங்குலையும் போட்டுக்கிறோம். அதனால் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்குவோம். பத்தாட்டினா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பாதி டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பாதி வேக்காடு வந்துடுது. மஞ்சத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் வந்து 1 டீஸ்பூனு, சீரகத்தூள் 1 டீஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூனு. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது கூடயே வந்து சிக்கனை போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். சிக்கனை வந்து இந்தமாரி வந்து ஜல்லிக்கரண்டியால் வந்து கொத்தி விட்டுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கை இதுமாரி பொடி பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் சிக்கனில் கொட்டிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து கிண்டிக்கலாம். நல்லா அந்த சாந்தெல்லாம் வந்து ஒட்டுற மாதிரி உருளைக்கிழங்கு கூட
நல்லா கிண்டி விடணும். இப்போ வந்து அடுப்பை நிறுத்திடணும். இது நல்லா வந்து இப்போ ஆறட்டும். ஆறிட்ட பிறகு சிக்கன் பார்சல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மொசரல்லா சீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பொடி பொடியாக வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஃப்ரமாஜ் ரப்பை எடுத்துக்கணும். இதையும் வந்து ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து செய்ய போகிறோம். நம்ம கொஞ்சம் மைதா மாவு எடுத்து இதுமாரி வந்து திக்காக வந்து கரைச்சி வச்சுக்கணும் மைதா மாவை. இப்போ வந்து எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ வந்து ஓட்டாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. நான் இதுமாரி வந்து சம்சா தால் வந்து ரெடிமேடில் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து இதில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேப்பரை வந்து ரெண்டாக வெட்டிக்கலாம். இதுமாதிரி ரெண்டாக வெட்டி எடுத்துக்கணும். நம்ம வெட்டினத்துலேருந்து 2 தாள் எடுத்துக்கணும். இதுமாரி மாவை எடுத்து தண்ணியை கரைச்சி வச்சோம்ல, அந்த மாவை எடுத்து நடுவில் கொஞ்சம் வச்சுக்கணும். இதுமாரி வந்து தேய்ச்சி விட்டுக்கணும். வந்து அது மேலே வைக்கணும். இன்னொரு பேப்பரை வந்து மேலே வச்சுட்டு இந்தமாரி ஒட்டிக்கணும். குறுக்க ஒட்டிடணும். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச கறியில் வந்து கொஞ்சம் எடுத்து நடுவில் வச்சுக்குவோம். இது கூட கொஞ்சம் ஃப்ரமாஜ் போட்டுக்கணும். 3 பக்கமும் வந்து இதுமாரி வந்து மாவு கரைச்சி வச்சோம்ல, அதை வந்து தடவிக்கணும். வந்து மேலே ஒட்டிடணும். கொஞ்சம் தடவிக்கணும். இப்போ இந்த பக்கம் எடுத்து இதை வந்து ஒட்டிக்கலாம். இதுமாரி இது மேலே எடுத்து ஒட்டிக்கணும். இதுமாரி இன்னும் கொஞ்சம் மாவு தடவிக்கலாம். சைடை வந்து இதில் வந்து மேலே எடுத்து வெட்டிக்கலாம். இது மேலே கொஞ்சம் தடவிக்கலாம். நீங்கள் ப்ரெஷ் இருந்தால் வந்து தடவிக்குங்க. என்கிட்ட வந்து ப்ரெஷ் வீணாகிடுது. இந்த சைடை எடுத்து இந்தமாரி ஒட்டிக்கணும். 4 பக்கமும் இந்தமாரி ஒட்டிக்கணும். சிக்கன் சீஸ் பார்சல் ரெடி ஆகிடுது. இதேமாரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இதுமாரி வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். மடித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிட்டு போட்டுக்கலாம்ப்பா. நீங்கள் வேணும்னா வந்து முட்டையில் நனைச்சிட்டு ரொட்டி தூளில் வந்து தொட்டு போடுங்க. இன்னும் நல்லா அழகாக சூப்பராக வரும். வெந்தெடுத்து இப்போ வந்து எடுத்துட வேண்டியது தான். இதேமாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் சீஸ் பார்சல் ரெடி ஆகிடுது. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இதுமாரி செஞ்சாச்சு. இதேமாரி செஞ்சு பாருங்கள். இதை பாருங்கள், பிச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா 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 சூப்பர், அருமையாக இருக்குது பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள்.